ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அதிகமான இடத்திலே ஒருவரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் மூசா நபி தான். அதிகமான சிறப்பு இப்ராஹிம் நபி கொடுத்திருந்தாலும் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்ட நபி யாருன்னு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே ஒரு ஆட்சியையும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து சொன்ன ஒரு நபி. ஒரு ஆட்சியை நிறுவி காட்டினாங்க, பிறவனை எதிர்த்தாங்க, பிறகு ஒரு நல்லாட்சியை நிறுவி காட்டின சிறந்த நபிமார்கள்ல ஒருவர். அவருடைய காலத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்களை அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நபரை யாரோ கொன்று விடுகிறார்கள். கொலையாளிகள் யார் என்று தெரியவில்லை. ஒரு நபரை கொலை பண்ணி போடுறாங்க, யாரு கொலையாளி தெரியல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யாரு கொலையாளி சொல்லுங்க, இந்த நபி தானே, யாரு கொலை செஞ்சதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவரு மனிதர்கள் காட்டாரு, அது எனக்கு என்ன தெரியும் பார், கொலை செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. கடைசியில அல்லாஹ்விடத்துல அவங்க பிரார்த்தனை பண்ண உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதுக்கு ஒரு அதனாலதான் சூறாவுக்கு கூட பக்ரான்னு பேரு. பக்ரா மாடுங்கிறம ஒரு மாட்டை பற்றி ஒரு சம்பவம் அந்த சூறாவுல சொல்லப்படுது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது கதல்தும் நப்சன் ஃபத்தார் அர்த்தும் பீஹா, நீங்கள் ஒரு நபரை கொலை செய்து விட்டீர்கள், உங்களில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டீங்க. ஃபத்தார் அர்த்தும் பீஹா, அதை நீங்கள் மறைத்துக் கொண்டும் இருந்தீர்கள். வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதுக்கு நீ ஒரு ஆட்டை அறுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அவங்கள வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ கொலையாளி யாருன்னு தெரியணுங்கிறீங்களப்பா, ஒரு மாட்டை அறுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்த செய்தியை சொல்றாங்க. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பு பக்கரா, அதான் பக்கரான்னு சூறாவுக்கு பேரு. ஒரு பக்கராவை, ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போடுகிறான். பேசாம ஏதாவது ஒரு மாட்டை அறுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவனும் என்ன பண்றானுவ, மாடுன்னா என்ன மாடு, அது காளை மாட்டா இருக்கவா பசு மாட்டா இருக்கவா, என்ன கலர்ல உள்ள மாட்டா இருக்க, இப்படி ஒண்ணா கேட்டாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் முக்கியம். கடைசியாக ஒரு மாட்டை எல்லாம் விவரம் சொன்ன பிறகு அந்த மாதிரி ஒரு மாட்டை தேடிக்கிட்டு வந்து அறுத்துட்டாங்க. அறுத்த உடனே குல் நவரி போகு பிபாலிஹா, அந்த மாட்டினுடைய ஒரு துண்டை எடுத்து, ஒரு பகுதியை எடுத்து, இந்த கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான்ல அந்த உடல், அதில் ஒதுக்கி போடுங்க. போட்ட உடனே அவனை எந்திரிச்சு என்னை இன்னாரு கொலை செஞ்சாருன்னு சொல்லிடுவான். இது அல்லாஹ் சொன்ன ஒரு வழி. அல்லாஹ் வந்து ஒரு மூசாவுக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறதுக்காக இதை செஞ்சு காட்டுறான்ல. மூசாங்கிறவரு என்னுடைய தூதராக இருந்தாலும் அவர் வந்து அவரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. அவருக்கு பின்னாடி நடக்கிறதோ முன்னாடி நடக்கிறதோ அவருக்கு தெரியாது. உங்களை மாதிரி அவர் ஒரு மனிதர் தான். உங்களுக்கு எல்லாம் எப்ப தெரியுமோ அப்படித்தான் அவருக்கும் தெரிய முடியுமே தவிர வேற வகையில் அவருக்கு வந்து இந்த கொலையாளி யாருங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான், அல்லாட்ட கேட்கிறாரு, யாரெல்லாம் இந்த கொலை பண்ணி விட்டாங்க யாருன்னு இப்ப தெரியும்னு, என் சமுதாயமே என் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கு என்னன்னு அவர் கேட்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு சொன்னது என்ன, இன்னார்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு மாட்டாரு சொல்லு, அறுத்துட்டு வந்து அந்த இறைச்சி எடுத்து அந்த பாரியில போடு, அதுக்கப்புறம் உசுரோட எந்திரிப்பான், எந்திரிச்சு கொலையாளி யாருன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வேலையை செய்யலாம். இப்ப இது நமக்கு என்ன விளங்குது, நபிமார்கள் சொன்னா என்னமோ மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள் மாதிரியும், எது நடந்தாலும் தெரியுங்கிற மாதிரியும், இந்த ஷேக்கு முரீதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க. நீ ஏதாவது உத்தரவுக்கு மீறின உடனே அல்லாஹ் எனக்கு இப்படி காட்டி தந்துருவான், ஒழுங்கா நடந்துக்க, இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி பயம் காட்டி சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பல்லாம் இன்னைக்கு முஸ்லீம்கள்ல இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு நபிக்கு ஒரு கொலை விஷயத்தை கண்டுபிடிக்கிறது சொல்ல போனா இவர் சாதாரண நபி இல்ல, ஆட்சியாளர் வேற மாதிரி ஒரு ஆன்மீகத்தை சொல்லிட்டு போற ஆளா இருந்தா இது நம்ம வேலை இல்லட்டு ஒதுக்கி இருக்கலாம். இவருக்கு என்னவும் கொடுத்தான்ல,
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு கவர்மெண்ட் நடத்துறாரு. கவர்மெண்ட் நடத்தும் போது அவருடைய ஆளுகையில ஒரு கொலை நடந்து போச்சு. அது மக்கள்கிட்ட ஒரு இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது. அப்ப கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஞானத்தை கொடுத்து அப்படி ஞானக்கண்ல பாக்குறது ஒரு காட்சியை காட்டி அந்த ஞானக்கண் அவருக்கு இல்ல. இவங்க எவன வந்து என்ன செய்யறான், எனக்கு ஞானக்கண்ணு ஒண்ணு தனியா இருக்குது, அதுல நான் எல்லாத்தையும் பார்த்து போடுவேன், லவ்குல் மவுலே படிச்சு போடுவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க. அப்ப நம் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்களாக திகழ்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா சாதாரண மனிதர்களுடைய நிலையில தான் இருந்தது. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பொறுப்பு, அல்லாஹ்விடம் செய்தியை வாங்கி மக்களுக்கு சொல்லணும், சொல்லும் போது வரக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்ளணும், அதுக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இதுதான் அவர்களுக்கு கிடைச்ச உயர்ந்த தகுதியை தவிர மற்றபடி நம்ம அவங்களும் ஒண்ணுதான். பெரிய உடல் அமைப்பிலையோ மூளை அமைப்பிலையோ பார்வை அமைப்பிலையோ நம்மள அப்பாற்பட்டு இருக்கல. நம்ம கண்ணுக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் அவருக்கும் பார்க்க முடியும். நம்ம காதுக்கு எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அதை அவருக்கு கேட்க முடியும். நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு என்ன விளங்க முடியுமோ அதை அவருக்கு விளங்க முடியும். அப்படிங்கிற நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல இந்த சம்பவத்தை நமக்கு விளக்கி சொல்கிறான். அப்ப இன்னும் பாடம் எதுக்கு எல்லாம் சொல்லப்படுது? ஏகத்துவத்தை கெடுப்பதற்காக வேண்டி மகான்கள் சிலரை உண்டாக்கி கற்பனை செய்து கொண்டு அந்த மகான்கள் சொல்வதற்கும் நமக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பெரிய தரஜா கிடைக்கும் அளவுக்கு சொன்னா பரவாயில்லை. நம்மளுக்கு என்னமோ ஒரு பண்ணிடுவாரு, அவருக்கு என்னமோ அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்துல ஒரு பகுதியை பங்கு வச்சு கொடுத்துட்டா நம்ம அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுல ஒன்னை நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கிறோமே, அது எவ்வளவு தவறு என்பது இதுல இருந்து விளங்கலையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இருந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கத்தான் செய்கிறது. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம். அவர்களை வந்து அல்லாஹ் வஹிய தருவதற்காக வேண்டி, வேதத்தை தருவதற்காக வேண்டி அவர்களை ஒரு மலைக்கு வர சொல்றான். தூரு சீனா மலைங்கிறாங்கல்ல, அந்த தூரு சீனா மலைக்கு வந்து அவரை அல்லாஹ் வர சொல்றான். அவர் ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வேதத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு நீ வா, அந்த இடத்துல வச்சுதான் உனக்கு என்ன செய்வேன், வேதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அசிஸ்டன்ட் நபி வேற இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு அப்படி இருந்தது கிடையாது. ஒரு நபின்னு அவர் மட்டும் தான் நபியா இருப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு இருந்தா, அவருடைய சகோதரர் ஹாரூன், அவர் வந்து ஒரு நபி. இவர் கொஞ்சம் திக்குவாய் யாருக்கு, மூசா நபிக்கு. ஹாரூன் வந்து ரொம்ப அழகான முறையில பேச்சாற்றல் உள்ளவர். அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்டுக்கொண்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சகோதரரை எனக்கு ஜோடியா எனக்கு வை, எனக்கு பக்கபலமாக நபியாக ஆக்கி வைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மக்களை எல்லாம் நீ பாத்துக்க, நான் பாருப்பா நான் சூரசினா மலைக்கு போறேன், அங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த மக்களை மேய்க்கக்கூடிய பொறுப்பு ஒன்னிடத்துல தருகிறேன் சொல்லி ஹாரூன் கொடுத்துறாரு. ஹாரூன் ஒரு நபி தான். அவர் அந்த நபியுடைய பொறுப்புல விட்டுட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க போயிடுறாங்க, அல்லாஹ்விடத்துல அந்த உரையாடலுக்காக வேண்டி போயிடுறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து அந்த அல்வாக அந்த வேத புத்தகத்தை பலகை என்ன செஞ்சிருக்காங்க, தௌராத்துங்கிற ஏட்ட வாங்கி வருவதற்காக போயிடுறாங்க. ஒரு இடத்துல வச்சு எல்லாம் தர்றாங்களாம், அதுக்காக போயிடுறாங்க. போனா இவரும் ஒரு நபிதான் இருக்கிறாரு. இவரும் யாரும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அவரும் ஒரு நபிதான், அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பு உள்ளவர் தான். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனவன தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு உண்டாக்குன அந்த மக்களுடைய ஈமான் ஆட்டங்கான ஆரம்பிக்குது. எப்படி ஆட்டங்கான ஆரம்பிக்குது, இன்னைக்கு நம்ம எதுல ஆட்டங்கான்றோமோ அதுலதான் அவன் ஆட்டங்கான்றான். இன்னைக்கு நம்ம எதுல ஆட்டங்கான்றோம், எவனாச்சும் வர வேண்டியது உங்கள்கிட்ட, அவன் நல்லவனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவன் தொழுகையாளியே இல்லாம இருக்கலாம், நோன்பு வைக்காதவனா இருக்கலாம், சுண்ணத்தை பேணாதவனா இருக்கலாம், குளிச்சு 6 மாசமா இருக்கலாம், அதை பத்தினா கவலை இல்லை, வரான் உங்கள்கிட்ட அப்படிங்கிறான். வெறுங்கையில ₹1 காட்டுறான், கையை பிரிச்சு காட்டுறான், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. மரம் மூடி திறக்கிறா ₹1 இருக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்க? முடிஞ்ச கதை ஈமான் போயிடும். நீங்க தாங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆலைவர், வெறுங்கையில ₹1 கொண்டு வந்துட்டாரு, விழுந்துருவோமா? இந்த மாதிரி சில டெக்னிக்குகளை கையாண்டா நம்ம விழுந்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். மனிதன் வந்து இவன் யாரு, என்ன வித்த பண்ணிருக்கிறான், இப்பெல்லாம் ஒருத்தர் நடக்க முடியாது, இப்படி நடத்துனதாலே இவனு கடவுளாயிட மாட்டான், இவனை இழுத்து போட்டு அடிச்சா வைக்கும், நம்ம மாதிரி அவனும் வேதனை போடுவான், அது வழங்க மாட்டேங்குது நமக்கு.
எவனாச்சும் ஒருத்தன் என்னமாச்சும் ஒரு அதிசயமான ஒண்ணு செஞ்சு காட்டிட்டான்னு சொன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, நெசமா இப்படி செய்ய முடியுமா, மனிதனுக்கு இப்படியான சக்தியை கொடுத்துருக்கானா நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இதுலதான் நிறைய பேர் இந்த செய்கை முறியுதுன்னு விழுந்து கிடக்கான். எல்லாம் அவருக்கு தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறது, எல்லாம் அவருக்கு இயலுங்கிற மாதிரி நினைக்கிறது. அந்த மாதிரி என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுலைய சாமிரின்னு ஒருத்தன் இருந்தான். சாமிரின்னு ஒருத்தன் இருந்து அவன் என்னதான் தங்கத்திலேயே ஒரு சின்ன காளை வடிவத்துல காளை மாடை தயார் பண்றான். தங்கத்துல ஒரு காளை மாட்டை தயார் பண்றான். காளை மாட்டை தயார் பண்ணி அதுல இருந்து ஒரு சத்தம் வர்ற மாதிரி ஒரு சத்தம் பண்ணிவிட்டான். காளை மாடு நெசமா சத்தம் போடுறேன் அந்த மாதிரி ஒரு சத்தம் வர்றதுக்கு உரிய ஒரு ஏற்பாடை ஒண்ணு அவன் உள்ள பண்ணி வச்சு விட்டான். காளை மாட்டையை செஞ்சு அது மேண்டு ஒரு சத்தம் போடுது. சத்தம் போடுற மாதிரி காட்டு அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, இங்க பாத்தீங்களா மூசா அல்லாஹ்வை தேடிட்டு எங்கேயோ போயிருக்கிறார், இங்க இருக்கிறான் அல்லாஹ், இல்லாட்டி தங்கத்துல தங்க மாட்டுல சத்தம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அந்த மக்கள்கிட்ட சொல்றான். இவங்க என்ன செய்யல, இந்த சத்தம் தான் கடவுளுக்கு அளவுகோலான்னு வழங்கணுமா இல்லையா? சத்தம் கேட்டா கடவுளாயிருமா? இந்த சத்தம் கேட்கறதுக்கு என்னென்னமோ செட்டப் பண்ணிருக்கலாம். அல்லாஹ் கேட்கறான், அப்பெல்லாம் இரவுன அல்லாஹ் எரிஜேலியும் கவுலா, இன்னொரு தடவை அந்த சொல்ல முடியாதுன்னு நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஒரு செட்டிங் நடந்திருக்கு அல்ல, அதை சொல்லி காட்டுறான். ஒரு செட்டிங் பண்ணிட்டா அது அது மாதிரி சத்தம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி போடலாம். இன்னொரு அடிச்சு ஒரு சத்தம் வராது. மழை கொஞ்சம் தனியா எடுத்து போய் செட்டிங் எல்லாம் பண்ணணும். அது செட்டிங் எல்லாம் சொல்றான். அதனால அப்படி கேட்கறான், அவளா இரவன அல்லாஹ் எரிஜேலியும் கவுலா, இன்னொரு தடவை அதே மாதிரி சொல்ல முடியாது என்று கூட சிந்திக்க வேண்டாமா? ஒரு சட்டம் போட்டு நின்றுச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கா நினைச்சுட்டான், ஏற்பாடு பண்ணிவிட்டான். தங்கத்துல என்ன பண்ணிவிட்டாங்க, அதை கும்பிட ஆரம்பிச்சுட்டானு. இவ்வளவு தௌஹீதுல வந்தவங்க, ஃபிரௌனை எதிர்த்து கொண்டு இந்த கொள்கையில உறுதியாக இருந்த ஒரு கூட்டம், ஃபிரௌனுக்கு எதிராக களத்துல நின்ற ஒரு கூட்டம், இந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்ணா புரிஞ்ச கூட்டம். இன்னும் சொல்ல போனா கடல்ல இவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு, யாரு ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால பார்த்து தப்பிச்சு வராங்க. நம்மளும் கேட்டு அற்புதத்தை அனுபவிச்சவன் அல்லாஹ் யாரு கண்ணா கண்டவன் அல்லாஹ் வரல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை காணா. மூசா கைத்தடி அடிக்கிற அற்புதங்கள் ஒரு தலைப்பு பின்னாடி வருது. அதுல அந்த சம்பவங்கள் நிறைய சொல்றேன். அப்ப அற்புதம் என்ன, யார் யார் எப்ப செய்ய முடியுங்கிறத நம்ம ஒரு தட்டுல வச்சிருக்கோம். என்னென்ன தலைப்பு எல்லாம் நம்மள வெளியே பார்க்கிறோம், எல்லாம் அதுல வருது. இப்ப சுருக்கம் விளங்குறது என்ன, அந்த கடல் இப்படி ரெண்டா பிளந்து மூத்தாவும் தப்பிச்சு வெளியே போறாரு, அவருடைய கூட்டத்தாரும் தப்பிச்சு வெளியே போயிடறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி ஃபிரௌனுடைய கூட்டம் வரும் பொழுது அவர்கள் கரையேறாங்க, இவர்கள் மூழ்கடிக்கப்படுறாங்க. இப்ப அல்லாஹ் மேல எப்படி நம்பிக்கை இவனுக்கு இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்ல. இந்த பெரிய அற்புதத்தை பார்த்தவன் இந்த அற்பமான ஒரு சத்தத்தை கேட்டுட்டு முடிஞ்சு விட்டாங்க, கதை புரிஞ்சிருச்சீங்க. இவர் எவ்வளவு இருந்திருக்கு, இவ்வளவு பெருமாண்டமான அற்புதம் இங்கடா பேண்ட் ஒரு சத்தம் கேட்டா கடவுளா, இதனால கடவுளா இருமாடா, இது எப்படி கடவுளுங்கிற, தூக்கி போட்டு உடைச்சு பாப்பமாடா, திருப்பி அடிச்சா அழுதான் பாப்பமாடா, நெருப்புறதுக்கு போட்டா உருகாம இருக்குதான் பாப்பமாடான்னு கேட்டுக்கணும்ல. அவன் சரியான ஆளா இருந்தா அது கடவுள் தெரியல, நெருப்புறதுக்கு போடுவோம் அந்த தங்க மாட்டை, உருகாம இருக்கான்னு பார்ப்போம், துண்டு துண்டு அறுபது வெட்டி பார்ப்போம், துண்டு ஆகாம இருக்குதான்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் கேட்டிருந்தான்னு சொன்ன அவனுடைய உள்ளத்துல சரியான முறையில ஈமான் நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அறவுரையா நுழைஞ்சிச்சு. ஹாரூன் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஏன்டா அந்த மாதிரி போறீங்க, இது இல்லடா மூசா அப்படிலாம் தப்பாவெல்லாம் போல கரெக்ட் தான் போயிருக்கிறாரு. அவன் சொல்றான், ஹாதா இலாஹு மூசாங்கிறான், இதா மூசாவுடைய இலாஹு கடவுள். இப்ப நசிய அவரு தடமாறி ஓடி போயிட்டார், விளங்க போயிட்டாரு. மூசா எங்க தேடிக்கிட்டு போனாரோ அவன் இங்க வந்துட்டான், அவர் எங்கேயே தடுமாறி போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சாமுரிங்கிறவன் அந்த மக்களை பூரா வழி கெடுத்து விட்டான். வழி கெடுத்தா ஓட்டு போய் அந்த அல்வாஹனா பலகைகள் தௌராத்துடைய ஏடுகளை வாங்கி கொண்டு இவர் வர்றார். வந்து பார்த்தா இங்க ஒரே காளமாட்டு கோயில் எழுப்பி இருக்கு, திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து. இப்ப எதுக்கு இதை சொல்றேன், வந்தவன கோவம் வருது. ஹாரூனுடைய தாடி பிடிக்கிறாரு, தாடி பிடிச்சு இன்னொரு கெடுத்து விட்டிய, உன்னைய நிப்பாட்டிட்டு போய் இந்த மாதிரி தடுக்காம இருந்துட்டிய. அவர் கேட்கிறார், எவனவும் விராசி, என் தாடியும் தலையும் பிடிச்சு நீ இழுக்காதப்பா, என்னை விட்டுருப்பா. இன்னல் கோமை இஸ்தலா பூனி, என்னை நம்ம வீட்டாக்கி விட்டாங்க. காது எத்துருவன நீ என்னை கொல்ல வந்து விட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அதான் கடவுள் நிக்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கெஞ்ச. இவ்வளவு நடக்குது. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியல, நடக்குதுங்கிறது தெரியல. அவர் உருவாக்கிட்டு போறாரு. அல்லாட்ட போகும்போது இவர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், எல்லாம் நான் போன இந்த மாதிரி மாறி போயிருவாங்கல்ல. சாமரன் ஒருத்தர் இருக்காங்கல்ல,
அவன் என்னமோ பண்ணி போடுவான்ல, இதெல்லாம் அவருக்கு தெரியல. சாமுரி ஒருத்தர் இருக்கிறது தெரியல, அவன் இந்த மாதிரி மாட்டுல ஒரு செட்டிங் பண்ணுவாங்கிறதும் தெரியல. அதை கேட்டுக்கிட்டு இந்த கூட்டம் எல்லாம் அதை போய் கும்பிடுங்கிறதும் தெரியல. ஹாரூன் தோத்து போயிருவாருங்கிறதும் தெரியல. இதுல நமக்கு என்ன விளங்குது? மனிதன் தான், நபியா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி, இவ்வளவு கிட்டத்தட்ட எனக்கு நடந்து போயிட்டு வர தூரம் தான். அதுக்காக வேண்டிய என்ன பிளேட்ல போய் 9 மாசத்து பிரயாண தூரமா இல்ல, இந்த போயிட்டு வர்ற தூரம். நடந்து போயிட்டு வர்றாரு. கொஞ்சம் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போயிட்டு வர்றாரு. இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்குள்ள என்ன ஒரு வாரம் ஆகுமா? 40 நாள் இருக்கா அவர் அங்க இருந்து போய். அதை 40 நாள் அல்லாஹ் அதுக்கு அழைச்சிருந்தான். மொத்தத்துல 40 நாள் இருக்கு. அந்த காலத்து முறை பிரகாரம் 40 நாள் தங்குனது, ரிட்டர்ன் ஆனது எல்லாம் சேர்ந்து 40 நாளைக்கு இடையில இம்புட்டு நடந்து போச்சு. என்ன அதான் அவங்க சொல்லுவாங்க, நாங்க எங்களால நரகத்துல போடுறாங்க அதிகபட்சமா 40 நாள் தான் போடுவான். நாங்க 40 நாள் காலமாட்டை வணங்கி விட்டோம், அதுக்கு மேல எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான்ல அப்படின்னு. லந்த மசனாரும் இல்ல ஐயாம மாதூதா, சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் நரகத்துல எல்லாம் போடுவான்னு சொல்லுவாங்க யூதர்கள். இது சொல்லி அப்ப இந்த கொஞ்ச நாள் வணங்கிட்டானே, இதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய நபி, ஒரு வலிமையான நபி, ஒரு ஆட்சி வச்சிருக்கிற நபி, இன்னும் சொல்ல போனா சொந்த வேலைக்காவது இவர் போல, அல்லாஹ்வுடைய வேலைக்காக தான் போனாரு. அந்த நேரத்துல கூட சமுதாயத்துல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு போயிருக்கலாம்ல, அங்க இருந்துகிட்டு கண்காணிக்கலாம்ல. இவன் அப்படித்தானே சொல்றான். உங்க ஷேக் எப்படி இருப்பாரு தெரியுமா? உங்க ஷேக் மதுரையில் இருப்பாரு, முரீது ஷேக், நீ மெட்ராஸ்ல இருப்ப, அவர் கண்ணு உன்னை கண்காணிக்கும். அதான் மதுரையில் இருந்துகிட்டு நம்மள என்ன செய்வாங்களா, ஓ ஷேக் முரீது பையத்து தரவா, நம்மளை கண்காணிப்பான் அப்படி நம்புறானுவோ. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் கதின்னு தீட்சை வாங்கக்கூடிய ஒரு கூட்டம், அதை தொழில் நடத்தக்கூடிய கூட்டம். மேலப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஷேக் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறவரை கண்காணிப்பார். காயல்பட்டத்தில் இருக்கிற ஒரு ஷேக் இங்க அவளை கண்காணிப்பாரு. இலங்கையில ஒரு ஷேக் இருப்பாரு, அவர் இலங்கையில உட்கார்ந்துகிட்டு இங்க மெட்ராஸ்ல உள்ள தன்னுடைய முரீதை சீடனை என்ன செய்வாரு, கண்காணிப்பார். உன்னோட நடவடிக்கை எல்லாம் என்ன ஏது, அவருடைய கண்ட்ரோல் நீ இருப்ப, அவருடைய பாதுகாப்புல இருப்ப, அவருக்கு தெரியாம நீ ஒண்ணு நடத்திட முடியாது, ஒழுங்கா இருந்துக்க. இந்த மாதிரி பயங்காட்டி அல்லாவுக்கு தொழுகிறான், அவருக்கு பயந்து தொழுகிறான். ஷேக் பாத்துருவாருல, தெரிஞ்சிருமில்ல அவருக்கு, அப்படிங்கிறதுக்காக அவனை தொழுகையாளியாக்கி இந்த தொழுகை மூஞ்சில எரிஞ்சிருவான். அல்லாவுக்காக தொழுதான் தொழுகை ஏத்துக்கிற முடியுமே தவிர, ஷேக் பாத்துட்டு இருக்காரு தொழுகாது பேர் தொழுகையா? அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு நம்மளை ஏமாத்துத. இப்படி ஒரு ஆற்றல் உண்மையில இருந்திருந்தால் மூசா நபிக்கே அது இல்ல. அவர் 40 நாளைக்கு அங்க இருந்து கொண்டு இங்க ஒரு கண்ணை வச்சுக்கிற வேண்டியதுதானே, அல்லாஹ் பக்கத்துல ஒரு கண்ணை வச்சிட வேண்டியது, இந்த பக்கம் சொந்த ஊர்ல எகிப்துல ஒரு கண்ணை வச்சிட வேண்டியது, இப்படி கண்காணிச்சுட்டு இருக்க வேண்டியதானங்க. அப்படி ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு அம்சத்தை அல்லாஹ் என்ன செய்யல, எந்த நபிக்கும் தரவே இல்லை. அப்ப இந்த இடத்துல இருந்தால் இதை பார்ப்பாரு, இந்த இடத்த விட்டு பார்த்தாயிட்டா அதை பார்ப்பாரு, அங்க இருந்து வந்தால் இதை பார்ப்பாரு. இதுதான் நபி. எந்த நபின்னு இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு மேம்பட்ட தன்மை பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நமக்கு தெரியுதா இல்லையா? மிக தெளிவாக இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு நபி எடுத்துக்கிறங்க, ஜக்கரியா நபி. நீங்களாம் கேள்விப்பட்ட ஒரு நபி தான், பெரிய நபி. ஜக்கரியா நபி அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து சொல்லக்கூடிய நபிமார்கள்ல அவர் ஒரு ஆள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார். யஹ்யான்னு ஒரு நபி இருந்தாரு, அந்த நபியுடைய தகப்பனார் தான் ஜக்கரியா. மரியம் இருக்காங்களே, ஈசாவுடைய அம்மா, அவங்கள எடுத்து வளர்த்தவர் இவர் தான். மரியமை எடுத்து வளர்த்தவர் யாரு? இவர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இவரெல்லாம் இருக்கிறார், சம காலத்தில் உள்ளவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு பெரிய மனிதனா இருக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. அந்த மாதிரி மரியமை எடுத்து வளர்த்தவர். இந்த மாதிரியான ஒரு சிறந்த நபியா இருக்கிறவரு மரியம வளர்க்கிறார். மரியமுடைய சம்பவம் தான் உங்களுக்கு தெரியுமே. மரியம்ங்கிறவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க என்னஞ்சாங்கன்னா கர்ப்பிணி ஆகிறாங்க. இம்ரானுடைய மனைவி. பேர் சொல்லப்படல குரான்ல, ஹதீஸ்லயும் அவங்களுடைய பேர் தெரியல, நம்ம பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இம்ரானுடைய மனைவின்னு வருது குரான்ல. இந்த பொம்பளை கர்ப்பிணி ஆயிடுச்சு. கர்ப்பிணி ஆட உடனே அந்த பொம்பளை ஒரு நேர்ச்சை பண்ணுது. எப்படி நேர்ச்சை பண்ணுது? யா அல்லாஹ், எனக்கு இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய உன்னுடைய பணிக்காக வேண்டி நான் அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நேர்ச்சை பண்றாங்க. அந்த காலத்துல எப்படி, நமக்கு அது இல்ல, நமக்கு அந்த மாதிரியான நேர்ச்சை இல்ல. அந்த உம்மத்துகளுக்கு எப்படிப்பட்ட நேர்ச்சை இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு புள்ளை இல்லாம ஒரு புள்ளை பிறக்குன்னு வைங்களேன், இந்த புள்ளைய நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை பண்றேன்னா அதை கொண்டு ஆலயத்தில் விட்டுறணும். பைத்துல் முகத்தஸ் ஆலயம் இருக்குல்ல, அதுல கொண்டு விட்டுறணும். அதுக்காகவே அவர் சேவை செய்யணும். சொந்த வியாபாரம் பண்ணக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாது,
முழுக்க முழுக்க அந்த ஆலயத்தை துப்புரவு பண்றது, துடைக்கிறது, கழுவுறது, பெருகிறது, கூட்டுறது, அதை பராமரிக்கிறது. இதை எந்த சம்பளமும் வாங்காம அப்படி ஒரு சேவையா செய்யக்கூடிய பணிக்காக வேண்டி தங்கள் பிள்ளைகளை நேர்க்க செய்வார்கள். அது நம்ம உம்மத்துக்கு அது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வழிமுறையெல்லாம் இல்லைன்ட்டாங்க. அன்னைக்கு இருந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல என்ன, இந்த ஆலயத்தை பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க. அதுக்குன்னு 10-20 பணியாளர்கள் எப்பவும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாரு? நேர்ச்சை பண்ணி விடப்பட்டவர்கள். அவங்க எந்த ஊதியத்தை எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி செய்வாங்க. இந்த அம்மாவும் என்ன பண்ணிருச்சு, கற்பணியான உடனே என் பிள்ளைய இந்த ஆலயத்துக்கு நான் அர்ப்பணிச்சிடுறேன். அப்படி ரப்பி இன்னி நதர்துலக மாஃபி வத்தனி முஹர்ரரா, மரியம்ல ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல. அந்த மரியம்ங்கிற அத்தியாயத்தில் இந்த சம்பவங்கள்லாம் வருது. என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தைய உனக்காக வேண்டி நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்க என்ன நினைச்சுட்டு சொன்னாங்கன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு நினைச்சு சொன்னாங்க. ஆம்பளை பிள்ளைய கொண்டே இப்படி விடுற பழக்கம் தான் இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைய கொண்டே விடுற பழக்கம் கிடையாது. வயிற்றுல மரியம் தான் உருவாயிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. மரியமுடைய அம்மாவுக்கு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை தான் உண்டாயிருக்கு போல இருக்குது, இந்த பிள்ளைய நம்ம நினைஞ்சிருவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம அர்ப்பணிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில பொம்பளை பிள்ளை. புலம்மா வலாத்துகா காலத்து ரப்பி இன்னி வலாத்துகா உன்சா, அல்லாஹ் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய பத்திட்டேனே, நான் இப்படி சொல்லிவிட்டு நேர்ச்சேன்னு சொன்ன பொம்பளை பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன், பொம்பளை பிள்ளைய எப்படி நான் சேவைக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. இருந்தாலும் அந்த நேர்ச்சை பண்ண உடனே ஜக்கரியா அனுப்பிட்டுலாம் கேட்ட உடனே, நேர்ச்சை பண்ணிட்டீங்களா, நீ அந்த பிள்ளைய அல்லாஹ்வுடைய சேவைக்கா விட்டுற வேண்டியதான். அந்த பள்ளியுடைய பொறுப்பாளர் யாரு? ஜக்கரியா நபி. அன்னைக்கு இருந்த அந்த பைத்துல் முகத்தஸுடைய பொறுப்பாளர் யாரு? ஜக்கரியா நபி தான் அந்த ஆலயத்தினுடைய முக்கியமான தலைவர். அப்ப ஜக்கரியா நபிட்ட இன்சார்ஜ், அந்த குழந்தை வளர்க்கிற பொறுப்பு வந்துருது. அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியிலே ஒரு பகுதியை வச்சு மரியம வளர்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகப்பன் மாதிரி இருந்து வளர்க்குறாங்க. வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகும் பொழுது ஜக்கரியா நபி ரொம்ப தள்ளாத வயசுக்காரர், சரியான கிளம், பயங்கரமான கிளடு. அவருக்கு புள்ள இல்ல. ஜக்கரியா நபிக்கு அவருக்கு புள்ள இல்ல. புள்ள இல்லாம இருக்கிறாரு. இந்த மரியமையே புள்ளமா நினைச்சு வளர்க்கிறார். புள்ள இல்ல அவருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வர்றாரு. மரியமுடைய அந்த அறையில விதவிதமான உணவு பதார்த்தங்கள்லாம் இருக்குது. உணவு பதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஏது உனக்கு இது எப்படி இருந்துச்சு, இங்க எப்படி உணவு பதார்த்தம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அது அல்லாஹ் அவனுடைய அரியாப்புறத்திலிருந்து அவன் தந்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் எனக்கு இது கிடைச்சிருக்குது, அல்லாஹ்வுடைய புறத்துல எனக்கு வந்ததுன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேதான் ஜக்கரியா நபிக்கே அவருக்கு டக்குன்னு சிந்தனை வேலை செய்யுது. அதுக்காக கூட எல்லாம் கொடுத்துருக்கான். என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டா, நம்ம தளர்ந்து போயிட்டோம், அதனால புல்ல உண்டாக நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் எதுவும் இல்லாம இந்த மாதிரி உணவு கொண்டாந்து வச்சிருக்கிறான் மரியமுக்கு. ஒரு அடைச்சு கிடக்கிற ரூமுக்குள்ள வேண்டிய உணவு பதார்த்தங்களை கொண்டாந்து கூரையை பத்துட்டு கொடுக்குறாங்கிறமே, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். நமக்கு ஏன் ஒரு பிள்ளைய தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறார். அப்ப அது வரைக்கும் அவர் குழந்தை இல்ல. தளர்ந்து போன பிரார்த்தனை விட்டுறாரு. தளர்ந்து போன உடனே இந்த வயசு நமக்கு எங்க புள்ள பெற போகுது, இனிமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற என்ன எப்போ வருது அவருக்கு? இந்த மரியமுக்கு விசேஷமான உணவுகள் எல்லாம் கிடைச்ச உடனே, இது ஏது உனக்கு கிடைச்சு, எப்படி கிடைச்சு, வேற யாரும் ஒன்றும் தர முடியாத, என் வீட்டுல நீ இருக்கிற, என்னுடைய பராமரிப்புல இருக்கிற, எங்க இருந்து வந்தது இந்த உணவு? அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அப்ப அல்லாஹ் அரியா நாரியவர்களுக்கு நிலையாபுரத்துல கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு போதனை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அப்போதுதான் ஜக்கரியா இறைவனிடத்துல கையேந்துகிறார். எப்படி கையேந்துறாரு? அவருடைய பிரார்த்தனைகளை பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்பிலா ததர்னி ஃபர்தா வஅன்த கைருல் வாரிசீன், யா அல்லாஹ் என்னைய அண்ணன் தனியனாக விட்டுறாதே, அதாவது சந்ததியற்றவனாக விட்டுறாதே, வாரிசு தரக்கூடியவர்கள்ல நீதான் திறந்தவனாயிருக்கிறாய், நீதான் வாரிசு தர முடியும், அதனால என்னை தனியா விட்டுறாத அல்லாஹ் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, காஃபுஹா யா ஐன் சாத், அந்த சூராவுடைய ஆரம்பமே அதான். ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அப்தஹு ஜக்கரியா, ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் செய்த அருளை கூறுகிற அத்தியாயம் இது. இது நாதா ரப்பஹு நிதான் ஹபியா, இறைவனிடத்திலே ஹபியா ரகசியமாக ஒரு பிரார்த்தனை செய்தார். நம்ம தான் மைக்கு போட்டு பிரார்த்தனை செய்யறோம். பிரார்த்தனை எப்படிதான் இருக்குன்னு, இது நாதா ரப்பஹு நிதான் ஹபியா, மிக ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்தனை செய்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யறாரு?
அல்லாட்ட சொல்லும் போது சொல்றாரு, அதாவது எப்படி சொல்றாரு, இன்னி வகனல் அவங்க இன்னி யாழ்லா என் எலும்பெல்லாம் பலவீனமாயிடுச்சு. வஸ்தாளர் ராசு சைபா தலை வேற வெள்ள விளையர்ந்து மின்னுகிறது. வெம்ராத்தி ஆக்கிரோன் என் பொண்டாட்டி வேற மலடியா இருக்கிறார். நான் வேற கிழவனா இருக்கிறேன். முடியும் நரைச்சு போச்சு, எலும்புகளும் தளர்ந்து போச்சு, நிக்க முடியல, உட்கார முடியல, கம்பவுண்டி நடக்கிற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். என் பொண்டாட்டி வேற மலடியா இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. பிள்ளைய சொல்லிவிட்டு நீ நினைச்சா தர முடியும்ல, எனக்கு கொடு அப்படிங்கிறார். அவர் செய்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் பல இடங்கள்ல பல வசனங்கள்ல சொல்லி சொல்லி காட்டுறான். அதுலயும் பாருங்க, இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும். புள்ளைக்கு நீங்க கூட பேர் வைக்க கூடாது, நானே பேர் வச்சிடறேன். பேர் வச்சு அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் பேர் வச்சாலும் ஒரே ஒரு ஆள் தான் உலகத்திலேயே. அல்லாஹ் பேர் சூட்டினு சொன்னா ஆதமுக்கு சூட்டினார் சொல்லிக்கலாம். ஆதம் முதல் மனிதரை படைச்சிருக்கும் போது அல்லாஹ் தான் சூட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பேர் சூட்டினான்னு சொன்னா யஹ்யாவுக்கு தான் பேர் சூட்டுறான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? அவரது இன்னானு பஷிரு கபி கலிமத்தின் மினல்லாஹி வ சய்யிதன் வ ஹஸ்பி யஹ்யா, யஹ்யாவை கொண்டு உனக்கு நற்செய்தி சொல்கிறோம். வ லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இது மாதிரி பேர் உள்ளவரை இதுக்கு முந்தி நம்ம ஆக்கினது இல்ல. இதான் முதல் பேர் உலகத்திலே யஹ்யான்னு சொல்லி முதல்ல பேர் இப்பதான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அது ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருக்கும், அது நபியாக இருக்கும், அது ஒரு தாலிகான குழந்தையா இருக்கும், அதுக்கு பேர் யஹ்யான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிடுறான். சொன்ன உடனே அவருக்கு என்ன வருதுன்னா, திருப்பி இவர்தான் கேட்டாரு, நான் தளர்ந்து போயிட்டேன். என் பொண்டாட்டி மலடியா இருக்குது, ஆனா எனக்கு ஒரு பிள்ளையத்தான்னு கேட்டாரு. அல்லாஹ் தர்றேன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு, எனக்கு இப்படி வருங்கிறாரு. அப்படி குரான் அப்படி சொல்றா அல்லாஹ், ரப்பி அன்னாய குரலி குலாமுன், எனக்கு எப்படி புள்ள பிறக்கும்? கது பலகனியல் கிபரு, எனக்கும் முதுமை ஆகிவிட்டது. வம்ராத்தி ஆக்கிரோன், என் மனைவியும் மலடியாக இருக்கிறார், எனக்கு எப்படி ஏற்படும்? அவர் தான் கேட்டார், இப்ப இருக்கிறது சொல்லி புள்ள வேணும்னாரு. தர்றேன்னு சொன்ன உடனே அது எப்படி எனக்கு ஏற்படும்? அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான், கதாலிக்கல்லாக எப்போதும் மாயசா, அப்படித்தான் இப்ப அல்லாஹ் நாரியதை அப்படித்தான் செய்வான், அவன் நினைச்சதை அவன் இப்படிதான் செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மலக்குகள்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப இது மாதிரி பல இடத்துல வர இந்த துவாக்கள் செஞ்சதை அல்லாஹ் என்ன செய்யறான், பல சூறாக்கள் ஆல இம்ரான்ல 37 இருந்து 40 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அம்பியாங்கிற சூறாவுல 89 90 வசனங்களை பார்க்கலாம். அதே மாதிரி மரியமுடைய அத்தியாயத்துல 4வது வசனத்தை பார்க்கலாம், 5வது வசனத்தை பார்க்கலாம், 6வது வசனத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அம்பியாவுல 89வது வசனத்தையும் பார்க்கலாம். இந்த வசனங்கள்ல எல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லாத வயதுல ஒரு குழந்தையை பெற்ற ஒரு சம்பவத்தையும், அதை அல்லாஹ் தர்றன்னு சொல்லும் பொழுது கூட அவர் எப்படின்னு நம்ப முடியாமல் கேட்ட சம்பவத்தையும், இதோட அவர் நிக்கல, நம்ப முடியல அவருக்கு. திருப்பி கேட்கிறாரு, நீ எனக்கு புள்ள வரும்னு சொல்ற, நானும் சரியான தளர்ந்து போயிட்டேன். உலகத்துல இது சாத்தியமே கிடையாது, என் பொண்டாட்டி புள்ள பிற சாத்தியம் கிடையாது. ஆனா ஒரு புள்ள உண்டாயிருச்சுன்னு நற்செய்தி சொல்லிவிட்டேன். அப்பனா எனக்கு குழந்தை, என் மனைவி கர்ப்பிணி ஆயிட்டாங்கிறதுக்கு எனக்கு இப்ப ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, அப்படி ஹப்பி ஜல்லி ஆயா, எனக்கு இப்ப ஒரு அடையாளம் தெரியணும். ஒரு மாசம் கழிச்சு தெரியாது, மாதவிடாயில நின்று போச்ச. அதாவது மனைவி பருவ வயசுல உள்ள பெண்ணா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல குழந்தை உண்டானவுன மாதவிடாயில நின்று போயிடும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். கிளடு வெட்டி போச்சு. அப்ப எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது? கர்ப்பிணியா இருக்கிறத ஒரு 6 மாதம் கழிச்சு வயிறு பெருத்தானதான் செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இவர் என்ன இருக்கிறாரு, ஹப்பி ஜல்லி ஆயா, நான் இன்னைக்கு நான் தகப்பனா போறேங்கிறீல, என் பொண்டாட்டி தாயா போறான்னு சொல்றீல, எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு, ஒரு அதிசயத்தை நீ காட்டு. அவ்வளவு சொல்லியும் கூட அவர் மந்திரத்துல கண்டுபிடிக்க இல்ல. குழந்தை உண்டாகி இருக்கிற குழந்தை வயிற்றுல இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியல. அப்படி கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா, அது அவருக்கு ஆயத்து தானே வேணும், அத்தாட்சி தானே வேணும். 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு யார்ட்டும் பேச முடியாது, வாய் வராது. அல்லாஹ் கல்லி மண்ணாத்த தலாய தையாமின் அப்படின்றான்ல. 3 நாளைக்கு என்ன செய்ய முடியாது, யாராவது பேச போனீங்கன்னா வாய் வேலை செய்யாது, நாங்க கட்டி போடுவேன். உனக்கு பேச முடியாம போது பாரு, அதான் அடையாளம். 3 நாளைக்கு 4 மணிக்கு வந்துடும். 3 நாள் வரைக்கும் வாயை திறந்தா பேச்சு வராது, சைகை தான் பண்ணலாம், இப்படி வாயை திறந்து ஓசை வராது. அந்த மாதிரி செய்வேன். அதுல இருந்து விளங்கிக்க உன் பொண்டாட்டி கர்ப்பிணி ஆயிட்டாண்டு அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப இந்த சம்பவத்தை, இதெல்லாம் குரான்ல வரக்கூடிய சம்பவங்கள் தான், இட்டு கட்டின கதையெல்லாம் இல்ல, கப்தாவெல்லாம் இல்ல, திருமலை குரான்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள்.
அதுல நம்ம என்ன வழங்கணும் இதுல இருந்து? அவருக்கு இத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம, எத்தனை வயசு வரைக்கும்? மனைவி தளர்ந்து போற வரைக்கும், தலைமுடி நரைச்சு போற வரைக்கும், இப்ப எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் அவரை சந்தேகிக்கிற வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. குழந்தை வேணும் ஒவ்வொருத்தரும் எப்படி ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு ஆசைப்பட்ட ஒரு நபிக்கு அந்த மாதிரி குழந்தை உண்டாகலைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. ஆனா உண்டாக்கிற முடியல. நம்ம தான் நபியில நம்ம மகான் ஆயிட்டோம்ல. மகானுக்கு தான் எல்லாம் முடியுது. சாதாரண சின்ன சின்ன மகான்கள் பெரிய பெரிய வேலை செய்யும் போது பெரிய மகான் எவ்வளவு பெரிய வேலை செய்யும் அப்படி நினைச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு குழந்தைய உண்டாக்கிற முடிஞ்சா முடியல. அவர் விரட்டி எரிஞ்சு போயிட்டார், விட்டுட்டார். மரியமுக்கு அல்ல அதிசயமா அருள் புரிஞ்சை பார்த்துவிட்டு திரும்ப ஒரு அல்லட அனுப்புறாரு. அல்லா நீ தரத்தான் வேணும். இந்த மரியமுக்கு அதிசயமா கொடுத்த பார்த்துதான் அவர் அல்லாஹ் இப்படியும் தருவான், கல்லாத வயசுலையும் தருவான்னு நம்பிக்கை கொண்டு அல்லாட கேட்கிறார். அப்ப இங்கேயும் நம்ம விளங்குறோம் அவர் நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறார். மனிதர் என்ற நிலையிலிருந்து அவற்றை மாற்ற எதுவும் வரவே இல்லை. அது மட்டும் இல்ல, மரியம்மனை இடத்துக்கு போறாருல, அங்க விதவிதமான உணவுகள் இருக்குதுல்ல, உணவு இருக்குது. இந்த உணவு ஏதுன்னு கேட்கணும், கண்டுபிடிச்சிட வேண்டியானா? அங்க போய் ஏது இந்த உணவுலாம் ஏதுன்னு கேட்கிறாரு. உணவுலாம் ஏதுன்னு எப்படி கேட்கிறாரு? அவருக்கு தெரியல, சொன்னதான் தெரியும். யார் அந்த உணவு வாங்கினாங்களோ அவங்க சொன்னாதான் அவருக்கு அல்லாட்டுறது கொஞ்சம் தெரியுமே தவிர இல்லன்னா தெரியல. அந்நாளைக்கு ஹாதான்னு கேட்கிறாரு, இது எப்படி உனக்கு வந்தது? அப்ப அதுலயே ஒரு மனிதரா இருக்கிற காட்சியை நம்ம பாக்குறோம். இதுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தையை தந்த பிறகு தன்னுடைய மனைவியின் வயிற்றுல கரு இருக்குது. ஆனா என்ன செய்யல, வரால கண்டுபிடிக்க முடியல. ஏதோ இருக்கு நல்லா சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்ன பிறகு நீ அப்பன் ஆயிட்ட, உன் பொண்டாட்டி அம்மா ஆயாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு ஆச்சு நம்பினாரா? இல்ல, எனக்கு சான்று வேணும். அப்ப கருவறையில உள்ளது ஸ்கேன் பண்ணி பார்க்க தெரியல. கருப்பையில என்ன இருக்குன்னு இப்படி பார்வையில ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்ல. இவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்டான் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாராம். ஒருத்தர் வந்து அப்துல் கார் ஜாயிட்ட வந்த உடனே அவர் மூஞ்ச பார்த்தோன்னு சொல்லிவிட்டாராம், உனக்கு 12 புள்ள பிறக்கும். அதுல கண்டுபிடிக்கிற ஸ்கேன் பண்றாரு பாருங்க அப்துல் கார் ஜிலானி. அவர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. கல்யாணம் பண்ணாத ஒருத்தனை பார்த்து கரெக்டா ஸ்கேன் பண்ணி சொல்றாரு, 12 புள்ள பிறக்கும், 6 ஆம்பளை புள்ள 6 பொம்பளை புள்ள. இந்த 6 ஆம்பளை பிள்ளை என்ன செய்யும்னா குரானை மனனம் செய்யும். குரானை மனனம் செய்ய பெரிய ஆலிம்கள் ஆகும், பெரிய மார்க்க அறிஞர்களா விற்பனர்களா திகழும் என்றெல்லாம் அவர் சொன்னாரு. அது மாதிரி நடந்ததுன்னு எழுதிக்கிறான். இது என்னடா இது, இந்த வயிற்றுல இருக்கிற நபிக்கு தெரியல. அவர் பெண்டாட்டி வயிற்றுல உண்டான குழந்தைய நபிக்கு கண்டுபிடிக்க தெரியல. இவர் என்ன செய்யறாரு, மூஞ்ச பார்த்த உடனே உனக்கு இத்தனை புள்ள பிறக்கும், இத்தனை நாளைக்கு பிறகு பிறக்கும், இன்னொன்னு சிவத்துல இருக்கும் அப்படின்லாம் சொன்னார்னு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த கதையை நம்பி நம்ம என்ன செய்யறோம், மோழுது எல்லாத்திலையும் எழுதி வச்சுக்கிறோம், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல மாலைகள், ராஜாமணி மாலை, மொய்தி மாலை, கன்சுல் கராமாத்து, தாவுல மீதாண்டவர் தருத்திரம் எல்லாத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி கித்தாக்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு வழங்கலையா? இஸ்லாத்துல இப்படிலாம் சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு வழங்கலையா? ஜக்கரியா நபிக்கு மேலையா இந்த மாதிரியான மகான்கள் எல்லாம்? அவருக்கு இல்லாத ஒரு ஆற்றலா இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு செஞ்சு பார்க்க வேண்டாமா? அப்பதான் நம்ம விளங்குறோம், மனுஷன் தான், அல்லாதான். என்னதான் நல்ல நிலைக்கு வந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கறது கிடையாது. அடிமையில சிறந்த அடிமைன்னு விட ஏத்துக்கிறவானே தவிர அவன் செய்யற டூட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை யாருக்கும் தரமாட்டான். அவன் செய்யறது அவன் வேவாங்குவானே தவிர அவன் உங்களை அவன் செய்யற வேலையை தரக்கூடியவராக ஒரு பொறுப்பை தந்து நியமிக்கவே மாட்டான். குழந்தை தர்றது, மழை இறக்குறது, வறுமை போக்குறது, நோய் நீக்கிறது, இதெல்லாம் அவனுடைய அதிகாரம். இதெல்லாம் கொடுக்குமா? சொன்னது செய்ய. மகான் என்ன அர்த்தம், நான் 4 ரக்காத் தொழுவருக்கு தாளம் போடுவேன், அவர் 20 ரக்காத்து 18 ரக்காத்து கஷ்டமாம தொழுவார், அல்லாவுக்கு அர்ப்பணிச்சுக்கிறார். அல்லாவுக்காக நல்ல அடிமையா இருப்பார்னு தான் விளங்கிக்கிற முடியுமே தவிர நம்ம முன்பின் சுமத்துல தொழுவ மாட்டோம். அவர் மகான் என்ன செய்வாரு, ஆனா கரெக்டா செய்வாரு. நம்ம கடமையான நோம்புக்கு மட்டும்தான் வைக்குவோம், அதுக்கு மேல உள்ள வியாழன் நோம்பு வைக்க மாட்டோம், மாசம் 3 நோம்பு வைக்க மாட்டோம். மகான் என்ன பண்ணுவாரு, நல்ல அடிமையா இருப்பார். மகான் என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்லாவுக்கு அடிமைத்தனத்தை காட்டுவோம், மகான்கிறவர் ரொம்ப அடிமையா இருப்பார். இதுக்குத்தான் அல்லாஹ் மகான் ஒத்துக்குருவானே தவிர அல்லாஹ் என்ன செய்வானோ அதை செய்யக்கூடியவராக மகான் ஆக்க மாட்டான், எந்த மகானை ஆக்க மாட்டான். அப்படி ஆக்குனது இல்லைங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல இருந்து நம்ம செய்யறோம் இந்த ஒரு சம்பவத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இதை விட ரொம்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம், உலக இஸ்லாமிய வரலாற்று முக்கியமான அடிப்படையா திகழ்ற சம்பவம் யூனுஸ் நபியுடைய சம்பவம். உங்களுக்கு தான் தெரியும், யூனுஸ் நபின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர் மீன் வயிற்றுல இருந்த நபி,
40 நாள் எல்லாம் சிறை வச்சுட்டான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அவர் சொல்லி தப்பிச்சார்னு தெரியும். அவருடைய வரலாறு என்ன? யூனுஸ் நபிக்கும் அந்த மீன் வயிற்றுல போனதுக்கு என்ன 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 பின்னணி என்ன? இதை நீங்க விளங்குனீங்கன்னா அல்லாஹ்ங்கிறவன் யாரு, மகான்கிறது யார் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடும். அங்க என்ன நடக்குது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் நபியை அனுப்புறான். பெரிய சமுதாயம், 1,00,000 பேராம். அந்த சமுதாயத்துல நம்பரையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். எந்த சமுதாயத்தை நம்பர் சொல்லவே இல்ல அல்ல. எந்த ஒரு சமுதாயத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேருக்கு நபி அதான் தெரியாது. எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேருக்கு நபி அனுப்பப்பட்டாரு தெரியாது. நூஹ் நபி எத்தனை பேருக்கு நபி, இத்தனை வருஷம் அவருக்கு சொல்லப்படுறதை தவிர இத்தனை நபருக்கு நபி அனுப்பப்பட்டதா சொல்லவே இல்லை. இந்த யூனுஸ் நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான், அரசல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன். 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நபியாக அனுப்பினோம். அன்னைக்கு 1,00,000 பெரிய நம்பர். இன்னைக்கு 1,00,000 சின்ன நம்பரா இருக்கலாம். அன்னைக்கு 1,00,000 உலக ஜனத்தொகை 5-6 லட்சம் தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இன்னைக்கு நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் 30 கோடி, இன்னைக்கு 100 கோடி. பாகிஸ்தானும் சேர்ந்த இந்தியாவுல எவ்வளவு ஜனத்தொகை? பாரதியார் படிக்கும் போது 30 கோடி முகமடி ஆளுகிறாரு. 30 கோடி பேர் தான் இன்னைக்கு இருந்தான். எதை பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவோட சேர்த்து. இப்ப 30 இருந்து எத்தனை மடங்கா இருக்குது? அது ரெண்டும் சேர்த்து பார்த்தா 140 150 கோடி ஆச்சு. 150 கோடி தான் 5 மடங்கு 5 டைம்ஸ் பெரிய இருக்கிறோம். அப்ப யூனுஸ் நபி கூட என்ன ஆயிருக்கும்? எங்க போயிருக்கும்? 1,00,000 பெரிய நம்பர், பயங்கரமான நம்பர். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறாங்க. 1,00,000 பேர் கொண்ட இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில அந்த காலத்துல கிடையாது. சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். கிராமத்துல 50 வீடு இருக்கும், அங்கிட்ட ஒரு 20 வீடு இருக்கும், இங்கிட்ட ஒரு 30 வீடு இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு அவர் அனுப்பப்பட்டாருன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணா கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் கேட்கல. நிறைய பேர் கேட்கல, பெரும்பாலானவர்கள் கேட்கல, எல்லாம் எதிர்க்கிறாங்க. இவரும் எவ்வளவு பண்ணி பார்த்தாரு, ஒண்ணுமே நடக்கல. கடைசி என்ன பண்ணிட்டாரு, யா அல்லாஹ் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, இவங்களை முடிச்சு போடு. எல்லா நபிமார்களும் இப்படி பண்ணிருக்காங்க. வருமான நபிமார்கள் தோல்வியை அடையும் போதெல்லாம் இந்த மாதிரி பத்வா பண்ணிட்டு போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படி பண்ணாத நபி நம்ம பார்த்த வரைக்கும். ஆட்சியில் இருந்த தாவூது, சுலைமான் போன்றவர்கள்லாம் அப்படி பண்ணல. இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் பண்ணல. நூஹ் நபி பண்றாங்க, லூத் நபி பண்றாங்க. அதே மாதிரி பண்ண நபியில இவர் ஒரு ஆள், யூனுஸ் நபி. அவர் என்ன பண்றாரு, நீங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, நீ ஏதாவது அவங்கள முடிச்சுப்படு, நல்லடியார்களை மட்டும் வை அப்படின்னு கேட்டுறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சரி அவர்களை அழிச்சிருவோம், நீ உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னை ஏத்துக்கொண்டவங்களையும் கூட்டிக்கிட்டு ஊரை காலி பண்ணி போயிரு, ஊரை விட்டு காலி பண்ணிடு, பதவியை விட்டு காலி பண்ணிடு, கம்ப்ளீட் அழிச்சு போடுறேன் போ அப்படின்ட்டான். இவர் என்ன செய்யறாரு, ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம வேலை முடிந்து விட்டது, இனிமே ஒரு பேர் வர்ற மாதிரி தெரியல, நாங்க போறோம், நீங்க நாசமா போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இவர் பாட்டு கூட்டத்தார கூட்டிட்டு போயிட்டார். ஊரை விட்டு காலி ஆயிட்டார். காலி ஆகி போன உடனே அல்லாஹ்வுடைய அந்த வேதனை எப்படி வருதுன்னு கேட்டா, சில அறிகுறிகளோட அதே மேகம்லாம் அப்படி கருக்குது, வானமெல்லாம் சிவப்பு நிறமா மாறுது. இவங்களுக்கு பயமாயிருச்சு. யாருக்கு? யாரு யூனுஸ் நபியை மறுத்தாங்களோ அந்த சமுதாயத்துக்கு பயமாயிருச்சு. உடனே ஊர் கூட்டத்தை கூட்டிவிட்டாங்க. எல்லாம் ஊர் கூட்டத்தை கூட்டி, சொன்னது கரெக்டா இருக்கும் போல இருக்கு, அழிஞ்சிரும் போல இருக்கு, என்னமோ அதா போடுற மாதிரி தெரியுது, அவர் சொன்னது மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. குரான்ல உள்ளது உழுமை எல்லாம் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அதை செய்யறாங்க. சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தன் இருக்கிறான், யாரை பத்தி யூனுஸ் எச்சரிச்சாரோ அவன் இருக்கிறான்னு தெரியுது, கரெக்டா காட்டுறான், ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுது புரண்டு தௌபா செஞ்சு அவங்க யூனுஸையும் அல்லாஹ்வுடைய ரசூலா ஏத்துக்கிட்டாங்க. யூனுஸுக்கு தெரியாமலேயே அல்லாஹ்வை தங்களுடைய ரட்சகனா ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியுமாதான், யூனுஸுக்கு தான் தெரியாது. பார்த்து அல்லாஹ் என்ன பண்ணா, திரிஞ்சுட்டாங்க, மழை என்ன பண்றது, அதாவே நீக்கி விட்டான். அப்படி மேகம் வந்தது, அப்படியே நெஞ்சிருச்சு, மழை போல வந்தது, பனி போல விலகிருச்சுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விலகி போயிடுச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. திருக்குரான் தமிழாக்கம் பி. ஜைனுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு
மூன் பப்ளிகேஷன்ஸ் நம்பர் 83/3 மூர் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 65690810. அடுத்த நாள் ஒரு வர்றாரு. யாரு? யூனுஸ். என்ன நினைச்சிட்டு வர்றாரு? எல்லாம் ஊரே இல்லாம போயிரு, காலியா இருக்கு, ஊரு போய் இருக்க மாட்டான், எல்லாம் பாடி தான் கிடக்கு, கட்டடங்கள்லாம் இடிஞ்சு கிடக்கு, நம்ம போய் அந்த சந்தோஷத்தை பார்க்கலான்னா ஊருக்குள்ள வந்தா சேன்னு இருக்கு. அந்த மக்கள் சந்தோஷத்துல இந்த மாதிரி அதாபுல இருந்து எல்லாம் தப்பிக்க வச்சுட்டான்ல, ஒரே அல்லாவை செஞ்சுக்கிட்டு அல்லாவை புகழ்ந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகளாக அந்த மக்கள் எல்லாம் நடமாடிக்கிட்டு. இப்படி எட்டி பார்த்தாரு, ஊர் எல்லைக்குள்ள பார்த்தாரு, ஊர் நல்லா இருக்கு, எந்த ஒரு முந்தி இருந்ததை விட நல்லா இருக்கு. இவர் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதை விட இருக்குது. உடனே இவருக்கு ஆத்திரம் வருது. யாருக்கு மேல ஆத்திரம்? அல்லாஹ் மேல. அல்லாஹ் மேல எப்படி நம்மள்ட்ட சொல்லிவிட்டு எப்படி அழிக்காம விடுறது? நம்மள்ட்ட சொன்னாங்க, சொல்லிவிட்டு வைக்கிறாங்க, நான் என்ன முகத்தை கூட அவங்க பாக்குறது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், அவன் தன்னூனி இவ்வளவு முகாலிபன், மீன் வயிற்றில் இதாரே. அவருக்கு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான், ரன்னூன்கிறான். ரன்னூன் என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர். மீன் வயிற்றில் இருந்தாலே அவரை நினைத்து பார். இவ்வளவு முகாலிபன், கோபித்துக் கொண்டு போகிறார். இன்னும் நம்ம கிட்ட கோபிச்சுக்கிட்டு போறாரு. அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோச்சிட்டு போனோம்னா தப்பிச்சுக்கிறோம் நினைச்சுக்கிட்டாரு. கோவிச்சுட்டு எங்க போவேங்கிற? எங்க போவ? பூமியை விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போனா அங்கே, அதுவும் ஏன் கிரகம் தானே. இந்த பூமியே விட்டுட்டு சந்திர மண்டலத்தில் குடியேறினா கூட அதுவும் என்னுடைய தானப்பா, நீ எங்க கோச்சிட்டு போறேன்னு கோவிச்சுக்கிட்டு போற. அந்த அல்லாவுடைய பூமிக்குள்ளார பத்தி சுத்த போற, எங்க போனாலும் ஏன் பூமி, எங்க போற நீ? அப்படி எல்லாம் கேட்கிறான். அல்ல நக்திர் அழகி, நமக்கு அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். அதுக்கு தான் நான் என்ன பண்ண, போனாதா பில்லுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று இருள்களுக்குள்ள இருந்து கொண்டு அவரை சொல்ல வச்சு விட்டேன். மீன், அப்புறம் கடல் இருள், அதுக்குள்ள முழுக வச்சு மீன் திமிங்கலம், மீன் நினைச்சிக்க கூடாது. திமிங்கலங்கிறது இந்த பில்டிங்ல பாதி இருக்கு, அவ்வளவு பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குது. அது உள்ள போய் எப்படி மீனுக்குள்ள போயிட்டு வந்தாருன்னு கேட்க கூடாது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் உசுரோட போயிட்டு வர முடியும், இப்போ வர முடியும். இப்போ கூட என்ன செய்ய முடியும்? அவர் அதிக நாள் இருந்தாரு, அவ்வளவுதான். அது கடிக்காம அப்படி முழுங்கிருச்சுன்னு சொன்னா அதுல அவ்வளவுக்கு இடங்கள் இருக்குது. கற்பறையில இருக்கிறத விட லேசத்தான் இருக்காது. அந்த மாதிரி உள்ள உள்ள தள்ளிவிட்டான் மீனுக்குள்ள. அங்க உட்கார்ந்து லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இது குர்ஆன்ல உள்ள சம்பவம். இது அல்லாஹ் சொல்லிட்டு இன்னும் சொல்றான், வலா தகுன் கசாஹிபில் ஹூத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கசாஹிபில் ஹூத். முஹம்மதே, அல்லாஹ்வுடைய உத்தரவு எதுவா இருந்தாலும் அதை ஏற்று நீ பொறுமையாக ஏறி. வலா தகுன் கசாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போல நீ ஆகிவிடாதே. அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான், அவரை போல நீ ஆகும்பான். இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கட்டளை போடுவான், இப்ராஹிம் வழியில நீனும் போ அப்படிமா. மூசா நபியை பத்தி சொன்னால் மூசாவை சொல்லிட்டு மூசா வழியில நீனும் போன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னால் அவர் பாதையில நீனும் நட அப்படின்னு சொல்லுவான். இவரை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மாதிரி நீ ஆவாதங்கிறான். ஒரு நபியாவும் ஆக்கிவிட்டு அந்த நபி மாதிரி நீ நடக்க கூடாது. கொலாத்த குன்க சாஹிபில் ஹூத், ஏன் அப்படி நடக்க கூடாதுங்கிறா? அல்லாஹ் அவ்வளவு கோபப்படுறான் இவர் மேல. என்னடா நான் ஒரு ஹுக்குமை செய்யறேன்னா என்கிட்ட எதிர்கேள்வியா? நான் என்ன நினைச்சேன்னு செய்வேன். நீ ஒரு கோரிக்கை வச்ச, அவன் திருந்தன ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஓன் சொல்ல கேட்டு அழிக்கிறத விட அவன் சொல்ல கேட்டு காப்பாத்துல கேட்டு நான் நினைப்பேன். அதனால ஓன் சொல்லத்தை நான் கேட்கணும் தான் என்ன அர்த்தம்? அது நீ எஜமானா நான் எஜமானா? அல்லாஹ் எப்படி இதை பாக்குறான்? நீ எஜமான நான் எஜமானா? நான் எஜமான் நீ கேட்ட சரிந்த, அவன் பாவம் கேட்கறான், சம்பந்தப்பட்டவன் திருந்து கேட்கறான். அப்ப ஓன் சொல்ல கேட்டு திருந்தன அழிக்கணுமா? நீ சொன்ன நான் கேட்கணுமா? நீ ரப்பா நான் ரப்பா? அந்த அளவுக்கு இது நான் அப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. எப்படி சொல்றான்னு கேட்டான், லவ்லா அந்த தாரகஹு நியாமத்தும் மிர் ரப்பிஹி, எனது அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபில பில் அராய் ஓஹோ மதுமோம், இழிந்த நிலையிலே அவரை வெச்ச வழியில தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவர் செஞ்ச தப்புக்கு போனா போகுதுன்னு நான் மன்னிக்கல, அவர் கெதிய வேற இழிவுபடுத்திருப்பேன். நுபுவத்தை பறிக்கிறதா இழிவு. நபின்னு உன்னை அனுப்பி வச்சா நீ எனக்கு எதமான பாக்குறியா? ஓன் சொல்ல நாங்க இருக்கணும்னு பாக்குறியா? நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய நிலையில நீ இருக்கணுமே தவிர ஓ விருப்பத்தை செய்யறவனா நான் இருக்கணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான். ஆனாலும் என்ன செய்யறான், ஃபஜித்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன். அதுக்காக யூனுஸ் நபி மட்டும் தட்ட கூடாது யாரும். பிந்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான்,
இவர் நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இழிவு ஆக்கியிருப்பேன். ஆனாலும் பஜித்தபாகு ரப்புஹு, ரப்பு அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களில் ஒருவராக, நல்லவர்களில் ஒருவராக நான் ஆக்கிவிட்டேன். அது வேற விஷயம். ஆனா இந்த குணாதிசயம் உனக்கு வரக்கூடாது முகமது. எந்த குணாதிசயம்? நான் என்ன நினைக்கிறோனோ அது நடக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் வந்துடக்கூடாது. என்னுடைய இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு நான் கட்டுப்பட்டவன், அந்த குணாதிசயம் வரணுங்கிறதுக்கத்தான் யூனுஸ் மாதிரி நீ ஆகாதே, அவர் வழியில போகாதுங்கிறான். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இதுல என்ன விளங்குது? என்னங்க, ஒரு தொழுதுகிட்டு இருந்தானா அவளியா தவளை போய் பார்த்தா ஒரு பறவை கிச்சுக்கு சத்தம் போட்டுச்சான். பறவை சத்தம் போட்டு நினைச்சாரான், அப்படி பிடிச்சி கழுத்து தெரிச்சு ஒன்றை கொண்டுட்டாரான். பறவை சத்தம் போட இருக்க, அதுக்காக இவருக்கு எப்படிலாம் சாபம் கொடுக்கறது? அப்ப இப்படி எல்லாம் என்னென்னமோ அவளுக்கு பிடிக்காத ஒண்ணு உலகத்தில் நடந்தா உடனே அழிச்சு போடுறது. தென்காட்சியை நாசமாக அழிக்கிறது, கீழக்கரையை அழிக்கிறது, இப்படி போற ஊர்களை எல்லாம் அழிக்கிறது, நாசமாக்குறது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவளையா பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கொள்ளை கூட்டத்துக்கு உதவி செய்யறது, திருட்டு பல பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு பதிலாக கொள்ளை கூட்டத்துக்கு செய்யறது, உதவி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் பல தப்புகளை இவங்க அவுளியாக்கள் பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு விளங்குது, அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்ய மாட்டான். எப்படி செய்ய மாட்டான்? நீங்க நினைக்கிறதா செய்ய மாட்டான். யூனுசுடைய விருப்பம் என்ன? யூனுசுடைய போய் ஆசை என்ன? அந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய ஆசை. நம்ம போகணும், நம்ம நினைச்சது அங்க நிறைவேறி இருக்கணும், அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை. இல்லைன்னா என்ன மரியாதை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அல்லாஹ்வுடைய ஆசை வேற. அந்த அல்லாஹ்வுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டால் தான் அவர் நபி. இதுக்குத்தானே அல்லாஹ் 40 நாள் அழுவு வச்சுட்டான் அவரை. அவர் உணர்ந்துட்டார் உடனே, அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர கடவுள் இல்லை, நான் தப்பா பண்ணிட்டேன், நான் கடவுள் நினைச்சு விட்டேன், உன்னைய தவிர கடவுள் இல்ல, சுபஹானக, நீ தானே எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவனா, குறை உள்ளவன் தானே, அதனால அதை சொல்லியிருப்பேன், அதனால நடந்திருப்பேன், சுபஹானக. அவரை மன்னிப்பு கேட்க வேண்டிய விதத்தில் மன்னிப்பு கேட்டார். இன்னி குந்து மினல் ஆலிமீன், நான் தான் அநியாயக்காரனா இருக்கிறேன், நீ செஞ்ச 100% கரெக்ட் அல்ல, உன்னுடைய தீர்ப்பு எந்த தப்பும் கிடையாது, நீ செஞ்ச கரெக்டா செஞ்சிருக்கிற, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். அது வேற விஷயம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் எந்த ஒரு அடியாரையும் நபியாகவே இருந்தால் கூட அவர் நினைச்சதை செய்யக்கூடியவனாக இருக்கவில்லை, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக அவரும் இருக்கவில்லை. அவர் தன்னுடைய சக்தியை காட்ட வேண்டியதானே. இஸ்ராயல் உசுரை பிடிச்சிட்டு போகும்போது அப்துல் கலாம் ஜிலானி கைத்தப்பட்டு இழுத்தார, அந்த மாதிரி இழுக்க வேண்டியதானே. யூனுஸ் நபி இழுக்க வேண்டியதானுங்க. நான் அழிச்சு விட்டு காப்பாத்திட்டேன், நீ இப்ப பாரு நான் அழிச்சு காட்டுறேன். இவர் செய்யலாம்ல. இப்ப அல்ல காப்பாத்தினால வந்தார்ல கோவமா, என்ன பண்ணிருக்கலாம்? இந்த பார்வையில அப்படி எரிச்சிருக்க வேண்டியான அந்த ஊரைய. அதெல்லாம் சும்மா கதை நடக்காது. ரப்புல் ஆலமீனுக்கு தான் முடியுமே தவிர எவனும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இத நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல இருந்து இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உசைர் ஒரு நபி பாரு, ஏதாச்சும் நபிமார்கள் எதுக்குதான் சொல்றோம்னு கேட்டா, நபிமார்களுடைய நிலைமை இதுன்னா இவங்க எல்லாம் ஏமாத்தணும். நபிமார்கள் கன்ஃபார்மா மகான்கள். மகான்கள்ங்கிற யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நம்ம யாராவது மகான்கிறோமோ அவங்க எல்லாம் மகானா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்ப மகான்கள், ஒரிஜினல் மகான்களுடைய நிலைமையே இதுதான் என்பதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை இந்த மாதிரி மகான்கள் பெரியார்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த சம்பவங்களை சொல்றோம். உசைர் ஒருத்தர், அவர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. எப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா நபிய அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ, அதே மாதிரி யூதர்கள் யார சொன்னாங்கன்னு கேட்டா உசைருங்கிறவரை அல்லாஹ்வுடைய மகன். காலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொல்கிறார்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று. யூதர்கள் சொல்கிறார்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படிங்கிறாங்க. அது ஏன் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல 259வது வசனத்துல, ஒரே ஒரு வசனத்துல அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம்? இந்த உசைர் போயிட்டு இருக்கிறார், ஒரு கழுதையில ஏறி, கழுதைன்னா அந்த காலத்து பிரயாணத்துக்குள்ள வாகனம். கழுதை நம்ம நாட்டில் உள்ள கழுதையில வளைஞ்சு போய் காலை ஓடிச்சு வச்சுக்கிறாங்களா? அது இல்ல, ஒரு ஆளை ஏறி போகலாம். கழுதுன்னா அது அந்த நாட்டு கழுதை அப்படி இருக்கும். கோவேறு கழுதுங்கிறவங்க அந்த மாதிரி. அப்ப கழுதையில ஏழு இருப்ப ரசூலுல்லாஹ் கழுதையில பிரயாணம் பண்ணி போயிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல வேணும்னு காலை ஒடிச்சிடுறாங்க, இந்த செலவைக்கு துணி சுமக்கிறதுக்கு உதவட்டுங்கிறதுக்காக வேண்டி, அந்த எஜமான மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அது ஓடிடக்கூடாது, நடந்துதான் போகணுங்கிறதுக்காக இப்படி ஆக்கி விட்டாங்க. விட்டுருந்தா கழுதை இப்படிதான் இருக்கும். சரி, அவரு ஏறி போயிட்டு இருக்காரு, கழுதையில ஏறி போயிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது பாலடைஞ்ச ஊர் வருது. ஒரு ஊர் பாலடைஞ்சு போய் கிடக்குது. அந்த ஊரு இருந்த அறிகுறியே இல்ல, கட்டணங்களா இடிஞ்சு போய் இருக்குது,
ஊர்ல ஒரு மனுஷனை நடமாட்டதே காணா, இல்ல செத்து போயிட்டானுவோ. அந்த ஊரை பார்த்தோன்னு நினைக்கிறாரு, இப்படி ஒண்ணும் இல்லாம போன ஊரை எல்லாம் இப்படி உசுராக்குவான். சும்மா போகும்போது போறதுக்கு போயிட்டு இருக்கும் போதே அண்ணா யுஹில்லாஹு அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்தியா, இந்த ஊர் நாசமா போச்சு, இந்த ஊர்ல உள்ள உனையெல்லாம் அல்லாஹ் எப்படி திருப்பி உசுராக்குவான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு, பாடஞ்சு கிடக்குது, ஒண்ணும் இல்லாம செதறி போச்சு, இது எப்படி அல்லாஹ் உசுராக்குவான் அப்படின்ற உடனே அப்படி சொல்லிக்கிட்டு போறாரு. நீ நினைச்சிட்டு போறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா, இப்படியே நினைக்கிற நீ, நான் எப்படி உசுராக்குறேன்னு காட்டுறேன் பாருன்ட்டு அவரை மௌத்தாக்கி போறான். இப்படி சொன்ன உடனே அமாத்தகுள்ளாக மேத்த ஆமீன், அது பாடஞ்ச பகுதி, மக்கள் நடமாட்டம்லாம் இருக்காது, அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி போறான். அல்லாஹ் ஒரு நாள் 2 நாள் இல்ல, அப்படியே உசுரை எடுத்து 100 வருஷம் போட்டு போறான். பாடி இப்படி கிடக்குது, 100 வருஷம் அப்படி இருக்குது. ஏன்னா இவர் அப்படித்தானே சந்தேகப்பட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் அழிஞ்சு மக்கி மண்ணோட மண்ணா போன பிறகு எப்படி அதை காப்பாற்றுவான்னு சந்தேகப்பட்டாரு. 100 வருஷம் அப்படி கிடந்தாச்சு. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் அவரை எழுப்புறான், உசுரை கொடுத்து, என்னோட கம்மில் அபிஸ்த எவ்வளவு நாளை படுத்திருந்திருப்ப, எவ்வளவு நாள் தூங்கி இருப்பேன். அவர் என்ன சொல்லுவாரு, லபிஸ்து யோமோ நான் பாலோ யோமின், சும்மா ஒரு நாள் 6 நாள் இருக்கும், காலைல படுத்திருப்பேன், சாயந்தரம் வந்துச்சுட்டேன். இது எந்திரிச்சு அப்படித்தானே தெரியும், எத்தனை வருஷம் லைஃப் ஓடலை இல்ல, மூத்தாயிட்டா என்ன நடந்துச்சு தெரியாது தானே. அவர் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு என்ன செய்யறாரு, அது ஒரு 6 நாள் 1 நாள் இருக்கும், அவ்வளவுதான், 100 வருஷம்லாம் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லி போடுறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லப்பா நீ இந்த மாதிரி கிடந்து 100 வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துக்கு ப்ரூஃப் வேணுமா, பொந்துரு இலா தாமிக்க ஷராபிக்க லம்யத்த சன்ன ஒந்துரு இலா ஹிமாரிக்க, ஏய் நீ ஏறி வந்துட்டு ஒரு கழுதை அதை பார்த்தா கழுதையை காணாம், அப்படி கழுதை அப்படி செத்து அப்படி மக்கி அது எல்லாம் அப்படி கூடாயி சாம்பலை பார்த்தா தெரியுது, தொட்டா புழுன்னு கொட்டி போயிருமல, அந்த மாதிரி மக்கி போன எலும்பு கழுத வடிவத்தில் என்ன செய்யுது, எலும்பு தான் கிடக்குது. பாத்துக்கிட்டியா, நீ ஏறி வந்த கழுத அதான், இவ்வளவு நாளாச்சு, நீ மூத்தாப்ப எவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு நாளாச்சு. அதே நேரத்தில் வாரு பொங்குறீங்களா தாமிக்க சராபிக்க, நீ கொண்டு வந்திய சோறு, நீ கொண்டு வந்திய குடிபானம், அதப்பார் லம்மியத்தை சன்ன, அது கெட்டு போகல. ஒரே இடத்துல உன்னை கெட்டு போக வச்சுட்டான் அல்லாஹ். அங்க என்ன பண்ணிட்டான்னா அல்லாஹ் ஏசி பண்ணி விட்டுறான், அதை மட்டும் ஃப்ரீசர்ல போட்ட மாதிரி என்ன செய்யறான், அது கெட்டு போகாமல் உணவை எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாமையும் வைக்க முடியுங்கிற ஒரு நாலேஜ் இதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், உணவை கெட்டு போகாம ஆக்கி போடுறான். பாக்குற சோறு அப்படியே இருக்குது, சோறா ரொட்டியான்னு உணவுங்கிறான் அல்ல, நம்ம நாட்டுக்கு சோறுனா தானே வழங்கு, அதுதான் சோறுன்னு சோறு அப்படியே இருக்குது, குழம்பு அப்படியே இருக்குது, ஆனா கழுதையை காணும், அது போச்சு. அப்ப என்ன செய்யறான்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா, இதுதான்ப்பா உன்னுடைய இந்த எலும்புகளை எல்லாம் சேர்த்து இப்ப உசுராக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த கழுதை எலும்புகளை உசுராக்கி காட்டி, இந்த பாரு இப்படித்தான் ஆக்குவேன் முடிஞ்சு வச்சான்னு சொல்லி காட்டுறான். 100 வருஷம் கழிச்சு இவர் வர்றாரு. ஏன் கடவுளுடைய மகன் சொல்ல மாட்டாங்க, 100 வருஷம் முன்னாடி போனாலு போன மாதிரி திரும்பி அதே வயசுல வந்தாருன்னு சொன்னா கடவுளுக்குள்ள ஏத்தனா அதே மாதிரி வர வந்தாலு 100 வருஷத்துக்கு முந்தைய அவரு போனாலும் யாரா பக்கம் கிளட்ட இருக்கும்ல, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஆளு இப்ப அதான் அல்லாவுடைய மகன்ட்டாங்க, அதிசயமா பிறந்து வந்தார்ல இவரு, செத்து பொழிச்சிருக்காருல, இதுதான் விஷயம். இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா, இவரு மூத்தா போயிட்டாரு, அல்ல மூத்தாக்கி விட்டான். மூத்தாக்குன பக்கத்துல கிடக்குது கழுத எல்லாமே இருக்குது, என்ன நடக்குது என்று அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியல. எழுப்பி கேட்டவங்க 100 வருஷம் ஆச்சுன்னு சொல்ல முடிஞ்சா, அந்த கழுதாவின் ஒரு ஆளை சொல்ல முடிஞ்சா, கண்ணுக்கு முன்னாடி உட்கார வச்சு காட்டி இந்த கழுதெல்லாம் பார்த்த பிறகாவது எவ்வளவு நாள் பாண்டு கேட்டா அவர்னா நீங்க என்ன சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம், 1 நாள்னு சொல்லுவோம், 6 நாள்னு சொல்லுவோம், இதான அவருடைய நிலைமையும். அப்ப இதெல்லாம் எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் மனிதன் தான் எந்த நேரத்திலையுமே, அவரிடமிருந்து சில அற்புதங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ் நிகழ செய்தால் கூட மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ மனிதன் அல்லாஹ் செய்யற வேலையை செய்யக்கூடியவர்களாகவோ யாரையுமே ஆக்கினது இல்லை இப்படிங்கிறதுக்கு நிறைய. அதே மாதிரி யூசுப் நபி எடுத்துக்கிறங்க, யூசுப் நபி எவ்வளவு துன்பம், நபி எல்லாம் மந்திரவாதி, நம்ம என்ன அவளையான மந்திரவாதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் அவரை நெருங்க முடியாது அப்படியே பஸ்மமாக்கிடுவாரு, அவன் அப்படி தான் அழிஞ்சு போயிட்டான், அப்படி தான் அழிஞ்சு போயிட்டாங்க. இவர் மேல என்ன நடக்குது, கிணத்துல ஒன்னே போடுறாங்க, தகப்பன்ட்ட பிரிக்கிறாங்க, அவர் மந்திர சக்தியில எல்லாம் தப்பிச்சுக்கிற முடியல, கிணத்துல ஒன்னே போடுறாங்க, தப்பிச்சுக்கிற முடியல, கொண்டு அடிமையா விக்கிறாங்க, தப்பிச்சுக்கிற முடியல, கடைசியில் ஒரு பொம்பளை பரிசு ஜெயில போடுது, அதையும் தப்பிச்சுக்கிற முடியல. அவ்வளவுக்கு அவர் அல்லா இழுப்புக்கு ஒரு போக வேண்டியிருந்தே தவிர நான் சிறைக்கு போக மாட்டேன், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமாண்டு அப்படி சங்கில உடைச்சு வர வேண்டியதானங்க, மந்திரம் பண்ணி பூண்டு ஊதி சிறையெல்லாம் தூர்த்தலாக வேண்டியதானே.
அதெல்லாம் ஆக்க முடியல. அல்ல மன்னருடைய உள்ளத்தை மாற்றி உன் பொண்டாட்டி தானே தப்பு செஞ்சு நான் பண்ணலடா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நிரபராதி என்று காட்டிக்கலாம்ல. இவர் மேல பொம்பளை கையை பிடிச்சிருந்ததாக புகார். அந்த பொம்பளையை எடுத்து போட்டு இவர் மேல பழைய போட்டு விட்டுருச்சு. அப்ப கணவருக்கு சந்தேகம் வருது. இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கணும் அவரு? ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கையின் மீது சுமத்தப்படுற பழி லேசான பழியா? அந்த பழி அவர் மீது சுமத்தப்படும் பொழுது இந்த இடத்துல மந்திர வேலை செஞ்சிருக்கணும். என்ன வேலை செஞ்சிருக்கணும்? இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு நம்ம போனா என்ன ஆகுறது? கேவலமாச்சு. நம்ம எப்படிப்பட்ட குடும்பம்? யாக்கூப் நபியுடைய பிள்ளையில நம்ம இப்ராஹிம் நபியுடைய 4வது தலைமுறை பேர் இல்லைன்னா இப்ராஹிமுடைய மகன் இசாக், இசாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப், இப்படி 4 நபிமார்களுடைய வழித்தோன்றலா வந்தோம்னா பொம்பளை பிடிச்சி கையை பிடிச்சிருத்தன்னு சொல்லிவிட்டாங்களே, நொந்து போயிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? மன்னருடைய உள்ளத்தை அப்படி மாத்தி, அங்க உள்ள நீதிமான்களுடைய உள்ளத்தை மாத்தி, அந்த பொம்பளை தப்பு செஞ்சவ இவர் செய்யலன்னு ஆக முடிஞ்சா இல்ல, சிறையில் ஓடி அடைச்சு விட்டாங்க, சிறைக்கு போனாரு, கஷ்டப்பட்டாரு, பலவித துன்பங்களுக்கு பின்னர் அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ் மறக்கல. கைதிகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அறிவுரைகளை போதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுற மாதிரி யூசுப் நபி வாழ்க்கையில ஏற்படுது, அதை விட அதிகமா ஏற்படுது. அவ்வளவையும் ஒரு மனிதர் என்ற நிலையில தாங்கிக் கொள்ள நிலையில இருந்தாரே தவிர அவர் ஒரு மந்திர சக்தியை கொண்டவராக இருந்து அதை முறியடிக்கக்கூடியவராக அவர் அனுப்பப்படவே இல்லை. இது யூசுப் நபியுடைய வரலாறுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அய்யூப் நபிக்கு எவ்வளவு நோய்கள், அந்த மாதிரி ஒரு நோய் உலகத்துல யாருக்கு நல்லா கொடுத்திருப்பாரான்னு தெரியாது. அவ்வளவு பெரிய நோய்களை கொடுத்து அந்த நோயை நிற்கக்கூடிய மந்திரவாதிய நோய் நிவாரணியா இருந்தாரா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நோயா அந்த விளையாட்ட போங்க, வயிற்றுல எந்த விளையாட்ட போங்க, தலைவலிக்கு இந்த விளையாட்ட போங்கிறீங்களே. அய்யூப் நபி அவ்வளவு பெரிய மகான், அவருக்கு நோய் வந்திருக்குது. ரப்பி அன்னி மஸ்தனியல் துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்துருச்சு, நீ அர்ஹமுர் ராஹிமீனா இருக்கிற. இதுதான் அவருடைய பிரார்த்தனை. அவர் மந்திரத்துல ஊதி தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற முடியல, நோய் வராம தடுத்துக்கிற முடியல. நோய் வந்த பிறகு நீக்கிறவன் அவன் தான் அவர் நம்புறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த அய்யூப் நபியுடைய தூசிக்கு அவருடைய ஒட்டிக்கிட்டு இருந்த நோய் கிருமிகள் இருக்க, அந்த கிருமிக்கு சமம் இல்லாதவர்களை எல்லாம் நோய் இருக்கக்கூடிய கடவுள் என்று நம்புகிறோம். அப்ப என்ன என்ன ஈமான் இந்த பேரு? எந்த அடிப்படையில இந்த மனிதர்களை நீ கடவுள்னு சொல்றீங்க? அய்யூப் நபிக்கு மேல இவங்க சிறந்தவர்களா? இப்படி அய்யூப் நபியை எடுத்துக்கிறங்க, யூசுப் நபியை எடுத்துக்கிறங்க, சுலைமானை எடுத்துக்கிறங்க, எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஏன் இப்படி போனோம்? இப்படி நம்மளை மாத்தினாங்க. இவ்வளவு அழகான குரானை வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகான கொள்கை சொந்தக்காரர்களா இருக்கிற நம்மளை ஒண்ணும் இல்லாம ஏழுக்கு மாறா மாத்திவிட்டாங்க விளங்கும் பொழுதுதான் நம்ம தடம் புரண்டு இருக்கிறோம் விளங்குது. அதனால இந்த 2 நாள் சொன்னதை நல்லா யாபத்துல வச்சுக்கிறனும். இந்த 3 நாள் சொன்னது, முதல்ல யாரையும் நாம் மகான் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அதற்கு அவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 2வது, மகான்கள் என்று யார் அல்லாஹ்வாலேயே சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அந்த மகான்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக வரவே இல்லை, மனிதர்களாகத்தான் வந்தார்கள். மனிதர்களைப் போலவே நோய்வாய்ப்பட்டார்கள், கல்யாணம் பண்ணார்கள், கஷ்டப்பட்டார்கள், மூத்தானார்கள், கொல்லப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள், வீடு நாடு கடத்தப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், பலவிதமான கல்லால் எரிஞ்சு கொல்லப்பட்டார்கள், அறுத்து கொல்லப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள், பல்லு உடைக்கப்பட்டார்கள், எல்லா துன்பங்களுக்கும் ஆளாகி நின்றார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கிறோம்? அல்லாஹ்ங்கிறது வேற, மனுஷங்கிறது வேற. அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் வைக்க முடியாது என்பதற்கான சான்றுகளை எல்லா நபிமார்களையும் வைத்து நம்ம தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை எல்லாம் விட சிறந்தவர், நம்ம நம்பக்கூடியவர், மிகச்சிறந்த நபியா, ஹாத்தமுன் நபியின், ரஹமத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு அருட்கொடைங்கிறம அவர்கள் எல்லா வகையிலும் மனிதராக இருந்தார்களா, மந்திரவாதியா இருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தன்மை தனக்கு இருக்குன்னு சொன்னார்களா, அப்படி நடந்து காட்டினார்களா, அல்லது மனிதராகவே நான் கடைசி வரைக்கும் இருந்தார்களா, என்ன போதித்தார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கு மேல ஒரு மகானாரத கொண்டு வா. இந்த நபிமார்களை பற்றி நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களே தங்களை பற்றி என்னன்னு சொல்லி இருக்கிறார்கள், அவர்களை பற்றி சஹாபாக்கள் எப்படி நம்பினார்கள், இவைகளை எல்லாம் தொகுத்து சில நாட்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டாந்து நிற்காட்டி இதுக்கு மேலே யாராவோமா